நீங்க 2 விஷயம் சொன்னீங்க. ஒண்ணு டிராமா நாடகம்ட்டீங்க. ஏன் இது சொல்றீங்கன்னு சொல்லணும். ஆமா டிராமா அப்படின்னா அந்த டிராமா ஏன் நடக்குது? 2 பதில் சொல்லுங்க. அதான் சொல்றேன். ராமதாஸுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நான் சொல்றேன். பாட்டாளி மக்களை கட்சி ஆரம்பித்து இத்தனை வருடங்களில் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியல, குறைந்தபட்சம் கூட்டணி ஆட்சிக்குள் கூட வர முடியலைங்கிற வருத்தம், கோபம், சீற்றம் இருக்கிறது. சிங்கத்துக்கு சீற்றம் குறையல என்றார்கள், அந்த சீற்றம் இதுதான். அவர் நினைக்கிறார் சிங்கத்துக்கு வயதானால சீற்றம் குறை இல்ல, ஆட்சியை பிடிக்க முடியலையே, ஆட்சியில பங்கெடுக்க முடியலையே அப்படிங்கிற கோபம் இருக்கிறது. கடந்த காலங்களில் வந்து கோபம் சரிதான். அது ஏன் அன்புமணி மேல பாயணும்? அது ஏன் நீங்க உங்க வாயில அது டிராமாங்கிற வார்த்தை சொல்றீங்க? அன்புமணி மேல பாஞ்சா அன்புமணி வந்து மனதளவில் தளர மாட்டார்ல. அன்புமணிக்கு தெரியும் தன் தந்தையை பற்றி. ஏனென்றால் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி எல்லாரும் பேசுறோம். இன்னைக்கு அகில இந்திய அளவில் வந்து அவருடைய அந்த பார்வை எழுந்திருக்கிறது. இன்னைக்கு உதாரணம் சொல்கிறேன், அமித்ஷா அவர்களும் அதிமுகவை சேர்ந்த முக்கிய தலைவர்களும் இப்போ அதை பற்றி பேசுகிறதா தகவல் வருது. பாட்டாளி மக்கள் கட்சி வீக் ஆகிடக்கூடாது, அன்புமணிக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் பிரச்சனை வந்தால் அங்கே வந்து நமக்கு சிக்கல் இருக்குது, திமுகவுக்கு தான் லாபம். ஏனென்றால் யார் பேசுகிறாங்க? திமுக தலைவர்களே பேசுகிறாங்க. கடந்த கால வரலாறு அப்படிங்க.